வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயால் வீடு, மனை, ரியல் எஸ்டேட் தொழில், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கட்டி பறக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக செவ்வாய் தற்போது தனுசு ராசியிலிருந்து 2ஆம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சியாக மகரம் செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுக்தியின் நன்மையையும் தருகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது யோகத்தை தருகிறது. இந்த யோகம் பஞ்ச மகா யோகங்களாக கருதப்படுது. இந்த செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக அரசாலும் பெருமைக்குரியவர், தயால குணம், உடல் பலம் மிக்கவர்கள் பேரும் புகழோடும் விளங்குவார்கள். செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் வீடு, நிலம், மனை, ரியல் எஸ்டேட், மருத்துவம், காவல்துறை சம்பந்தமான பல பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் சகோதர காரகன், சிவப்பு நிறத்தின் அதிபதி. அது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஆண் கிரகம், அதிலும் தைரியமான ஒரு கிரகம். செவ்வாய் துடிப்பானவர், இளமையானவர், இளரத்தம், வீரமான கோபமான இளைஞனை பெற்றவர் போன்றவர் செவ்வாய். எதற்கும் பயப்பட மாட்டார். துடிப்பானவர், தைரியத்தையும் வீரத்தையும் குறிக்கக்கூடியவர் செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகம். செவ்வாய் பூமி காரகன். அதனால் வீடு, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடேற்றி கொடுப்பாரு. வீடு, நிலம், கட்டிடம் கட்டலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகன். செவ்வாய் பூமி காரகன். வீடு, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடேறும். வீடு, நிலம், கட்டிடம் கட்டலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். சந்திரன் வளைபிறை சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தசை சந்தோஷமாக இருக்கும். ஆண் தன்மையும் கிரகமான செவ்வாய் யாருக்கெல்லாம் பன்மைகளை அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர். இவர் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் மருத்துவம், பொறியியல் படிக்க செய்வோம். செவ்வாய் உதவி செய்வாரு. சீருடை அணியும் அதிகாரம் மிக்க பதவியை தருவாரு. IPS, IPF பணியை தரக்கூடியவர். செவ்வாய் வலிமை கொண்டிருந்தால் சாதாரண போலீஸ் வேலை செய்வார்கள். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். நட்பு கிரகங்கள் நன்மை மட்டுமே செய்யும். செவ்வாய் இவர்களுக்கு நண்பர். தன்னுடைய திசையில் நன்மை செய்யக்கூடிய பல நன்மைகளை ஏற்படுத்துவாரு. மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாய் சுப பார்வை பெறுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் ரொம்ப கடுமையாக சிடுசிடுப்பாக நடந்து கொள்வார்கள். சூப்பர் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் தான் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பானமாக திகழ்வார்கள். கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடமான விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் இந்த யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கும். ஜாதகர் ஆளுமை திறமை கொண்டவராக புகழ் பெறுவார்கள். காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறையில் சாதனை படைத்தவர்கள் இந்த யோகம் பெற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஒருவர் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவரை உயர்நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றல் செவ்வாய் கூறியது. லக்னத்திற்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்பட்டால், அதாவது 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அல்லது பார்ப்பது 10ஆம் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை பெற்றிருப்பது உத்தியோகத்திற்கு பலம் தரும் ஒரு அமைப்பாக இருக்கும். எந்த வேலைக்கு முயற்சி செய்தாலும் உடனேயே நல்ல வேலை கிடைத்துவிடும். அவரவர் தகுதி, கல்வி தகுதிக்கு, அனுபவத்திற்கு ஏற்ப அரசு அதிகாரியாக வரும் யோகம் உண்டு. தலைமை பொறுப்பு, கெஜெட்டட் ஆபீசர் அளவிற்கு உயர்வு உண்டாகும் இந்த செவ்வாயினுடைய பலனால்.
மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதிற்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் அடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு. கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தார் கொடி கட்டி பரப்பார்கள். அபாரமான லாபம் தருவது, வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான். இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தோஷம் என்று ஒன்றுண்டு. திருமண பொருத்தத்தில் செவ்வாயினுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருந்தால் இல்லற சுகத்தில் வீரியத்துடன் செயல்பட முடியும். பெண் ஜாதகத்தில் பூப்படைதல், மாதவிடாய் உறவில் இன்பம், பாலுணர்வு போன்றவற்றை தூண்டக்கூடியவர் செவ்வாய்தான். ஆகையால் தான் மறைமுகமாக தோஷம் என்ற பெயரில் திருமண பொருத்தத்தில் செவ்வாய்க்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. திருமண பந்தத்தில் இருவருடைய உடல் சேர்க்கையை வம்சம் விருத்தியடைய முக்கியமானது. இருவருக்கும் அந்த இச்சையை தருவதில் செவ்வாய் உதவுகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் அவை செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்க பாக்கியாதிபதி புதன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு தற்போது செவ்வாயும் இடையே இருக்கிறாரு. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டுங்க. அவற்றை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. உடல் நலன் சீராக இருக்குங்க. குடும்பத்தில் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. பண பிரச்சனை இருக்காது. இந்த வீடு அமையும் யோகமும் உண்டுங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை குரு பார்ப்பதும் மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சிலருக்கு இடமாற்றம் உண்டுங்க. வேலை சுமை அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்குது. சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மட்டுமே நன்மை பெற முடியுங்க. விஷயங்கள்ல எதிர்பார்க்கண்டும் காணாதது போல் இருப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன், சனி இந்த 2 நாட்களிலும் சக்கரத்தாழ்வார் தரிசனம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.